இசைஞானி இளையராஜா 82 வயசாகிடுச்சுங்க இந்த மனுஷனுக்கு. ஆனால் இன்னமும் ஓய்வு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த இசையில் இன்னும் என்னெல்லாம் பண்ண முடியும், இன்னும் என்னெல்லாம் இதில் புதுமைகளை கொண்டு வர முடியும், இதன் வழியாக ரசிகர்களுக்கு இன்னும் என்னெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒருத்தர் இன்னமும் யோசிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அது சாதாரண விஷயமே கிடையாது. அவர் ஒரு சாதாரண மனிதர் அப்படின்ற ஒரு கேட்டகரியிலே வைக்கவும் முடியாது. அதனால தான் அதை விவரிக்க வார்த்தைகள் இல்லாததுனால பலர் அவரை இன்னமும் இசை கடவுள் அப்படின்ற ஒரு அடைமொழி வச்சு கூப்பிட்டு இருக்காங்க. ஒரே நாளில் பல திரைப்படங்களுக்கு யாருமே நினச்சி பார்க்க முடியாத நேரத்தில் ரெக்கார்டிங் முடிச்சது, 1000 படங்களுக்கு மேலே இசையமைச்சது, அப்படி இப்படின்னு அவர் பண்ண சாதனைகளை முறியடிக்கிறதுக்கே இன்னும் பல வருஷங்கள் ஆகணும், இன்னும் பல பேர் பிறந்து வரணும். அப்படியே ஆனாலும் அதை முறியடிக்க முடியுமா அப்படின்றது தெரியாது. அந்த சாதனை படிகளோட அடுத்த கட்ட உச்சமாக அவர் தொற்றிருக்கக்கூடிய அந்த விஷயம்தான் லண்டனில் சிம்பொனி அரங்கேற்றத்தை முடிச்சுட்டு தற்போது திரும்பி இருக்கிறது. நிறைய பேர் இளையராஜா அவர்களுடைய அந்த லண்டனில் சிம்பொனி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை ஃபோட்டோ ஷேர் பண்ணும்போதெல்லாம் அது என்ன சிம்பொனி, என்ன பண்ணுறாரு அப்படின்றதே தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று பெருசாக சாதிக்கிறாரு போல் அவர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சிம்பொனி அப்படின்னா என்ன, இளையராஜா அவர்கள் லண்டனில் போயிட்டு நடத்தின இந்த அரங்கேற்றம் ஏன் இவ்வளோ பெரிய விஷயமா பார்க்கப்படுது அப்படின்றத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சிம்பொனி அப்படின்னா என்ன, இசையில் அது ஒரு ஜானராக இருக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இதுதான் சிம்பொனி அப்படின்னு சொல்லி சிம்பொனியை நம்மளால் எளிதாக சொல்லிட்டு கடந்துட முடியாது. சிம்பொனி இசையை காதலிப்பவர்களுக்கான ஒரு ஆகப்பெரும் விருந்து அப்படின்னு சொல்லலாம். அதை கேட்டு தான் உணர முடியும். 50க்கும் மேற்பட்ட இசை கலைஞர்களோட இசை கருவிகளில் ஆழ்ந்த அமைதியுடன் அடர்ந்திருக்கும் சப்தங்கள் ஒவ்வொன்றாக விடுதலை பெற்று இசை கோர்வையில் இணையும். அடர்வான அந்த இசை மெல்ல மெல்லமாக காற்றில் கலந்து வியாபித்து நம்மளை ஆட்கொண்டு தன் வசப்படுத்திடும். ஒவ்வொரு இசையும் உயிரின் ஒவ்வொரு செல்லாக பயணித்து உணர்வின் நரம்புக்குள்ளே அலைபாயும். அவ்வளோதான், அதுக்கு மேலே நமக்கு வேறு வழியே கிடையாது. அதன் வசம் நம்மளை ஒப்படைச்சிட வேண்டிதான். அது கம்ப்ளீட்டாக நம்மளை ஆட்கொண்டு விடும். இசையமைப்பாளரின் இசைக்குறிப்புக்கும் இசை கலைஞர்களை ஒருங்கிணைப்பவரின் கை அசைவிற்கும் கட்டுண்டு மெல்ல ஆரம்பித்து வியாபித்து ஓங்காரம் எடுத்து அடங்கும். நீண்ட நேரம் பல இசை அடுக்குகளோட 50க்கும் மேற்பட்ட இசை கலைஞர்களால் இசைக்கப்படும் பல இசை கருவிகளின் பெரும் இசைக்கோர்வை காற்று, தோல், நரம்பு வாத்தியங்களின் இசை தொகுப்பு அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம். 100க்கும் மேற்பட்ட இசை கருவிகளின் இசையை உள்வாங்கி கட்டுக்கோப்புடன் பிரதிபலிக்கும் கச்சிதமான உயரம் அகலத்துடன் அமைக்கப்பட்ட அரங்கிலேயே சிம்பொனி அரங்கேற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படும். அதன் அரங்கேற்றமே கேட்பது மட்டுமின்றி காண்பதற்கே அலாதியான அனுபவம் தான். எளிமையாக சொல்லணும் அப்படின்னா சிம்பொனி அப்படின்றது மேற்கத்திய கிளாசிக்கல் இசை மரபில் பல்வேறு இசை கருவிகள் ஒன்றாக இசைக்கப்படும் ஓர் ஒத்திசை தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சிம்பொனி அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம். இப்போ இந்த சிம்பொனியும் இதில் இதை ஆண்ட இசை ஆளுமைகளையும் பற்றி பார்க்கும்போது ஐரோப்பிய மேற்கத்திய பாரம்பரிய இசையான இந்த சிம்பொனி 1530 முதல் 1820 வரையிலான காலகட்டத்தில் அறிமுகமானது. பல இசை கருவிகளை ஒன்று சேர்த்து நீண்ட அடர்த்தியான அடுக்குகள் கொண்ட இசை கோர்வையாக அது ஆரம்பத்தில் உருவானுச்சு. மெல்லிய இசையுடன் தொடங்கும் சொனாட்டா மெதுவாக ஒருங்கிணைந்து இசை கோர்வையில் இணையும் ஸ்லோ, சிம்பொனியின் மையத்தை தொடும் டான்ஸ் ஃபார்ம் மற்றும் உச்ச நிலைக்கு போய் அடங்கும் சொனாட்டா ராண்டோ ஃபார்ம் என 4 பகுதிகளாக இசை இயக்கம் வரையறுக்கப்பட்டது. அதற்கு பல விதிகளும் இருக்குது. கற்று தேர்ந்த பின் அதை உடைச்சு புத்தாக்கம் செய்வது தான் ஜாம்பவான்களுக்கு அழகு இல்லையா? ஜோசப் ஹெய்டன், மொசார்ட், பீத்தோவன் என அடுத்தடுத்து வந்த இசை ஜாம்பவான்கள் சிம்பொனி வடிவத்தை மேம்படுத்தி இசைக்கோர்வைகளை ஆழமாகவும் அடர்த்தியாகவும் பெரும் உணர்ச்சி மிக்கதாகவும் புதுமை மிக்கதாகவும் மாற்றிக்கிட்டே வந்தாங்க. ஒவ்வொரு காலத்தின் இசை ஜாம்பவான்களும் சிம்பொனியில் தங்களின் இசை ஆளுமைகளை வெளிப்படுத்தி மேம்படுத்திக்கிட்டே வந்தாங்க. இளையராஜா அவர்கள் லண்டனில் போயிட்டு இந்த சிம்பொனி அரங்கேற்றத்தை நடத்தும் போது பல பேர் சோஷியல் மீடியாக்களில் மொசார்ட், பீத்தோவன் இப்போ அவங்களுக்கு அப்புறம் இளையராஜா தான் அப்படின்றத பேசி நீங்கள் பார்த்துருப்பீங்க, போஸ்டாக போட்டு பார்த்துருப்பீங்க. அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளையராஜாவுக்கு சிம்பொனி இசை அரங்கேற்றணும் அப்படின்றது நீண்ட நாள் நெடும் கனவு. 1986ஆம் ஆண்டு முதலே அதற்காக தன்னை தயார்படுத்திக்க அவர் தொடங்கிட்டார். மேற்கத்திய இசை கூட நம்ம இந்திய நாட்டுப்புற இசை, கர்நாடக இசை, இந்துஸ்தானி இசையை ஒருங்கிணைச்சு 1986ஆம் ஆண்டில் ஹவு டு நேம் இட், 1988ஆம் ஆண்டில் நத்திங் பட் விண்ட் அப்படின்ற நீண்ட நேர இசை தொகுப்பை வெளியிட்டிருந்தார். அதெல்லாம் இப்போ கூட யூடியூப்பில் அவைலபிளாக தான் இருக்குது, நீங்கள் தாராளமாக போயிட்டு கேட்கலாம். டாப்பஸ்ட் சிம்பொனி ஆர்கெஸ்ட்ராவை வச்சு 2005ஆம் ஆண்டில் திருவாசகத்தை மேற்கத்திய இசைக்கருவிகளின் இசையோடு வெளியிட்டார். இப்படி தொடர்ந்து சிம்பொனி அமைக்கிறதுல அவர் ஆர்வம் காட்டிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. சிம்பொனியை உருவாக்குறதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலே 100க்கும் மேற்பட்ட இசை கலைஞர்களுக்கு தனித்தனியாக இசைக்குறிப்புகளை எழுதி கொடுக்கறது தான். இசையை எழுதுறதுல கைத்தேர்ந்த குண்டூசி சப்தத்தை கூட இசைக்குறிப்பாக உணரக்கூடிய இளையராஜாவிற்கு அது கைவந்த கலை தான். நான் சொல்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது அப்படின்றது தெரியல. நீங்கள் இப்போ ஒரு கான்சர்ட்டுக்கு போகிறீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நம்ம அதிகபட்ச கான்சர்ட் நேரில் பார்த்துருப்போம் இல்லையா? இப்போ மற்ற இசையமைப்பாளர்களோட கான்சர்ட் அப்படின்னா பாடகர்கள் இருப்பாங்க, இசையமைப்பாளர் இருப்பார், 2 பேரும் பாடுவாங்க, ஆடுவாங்க, பின்னாடி பாட்டு போயிட்டு இருக்கும், அவங்க பாடுறாங்களா இல்லை பின்னாடி ஓடுதா அப்படின்றதே தெரியாமல் இருக்கும். ஆனால் இளையராஜா சாரோட கான்சர்ட் போயிருந்தீங்கன்னா மட்டும் அங்கே ஒரு மிகப்பெரிய மேடையில் இளையராஜா சார் மற்றும் பாடகர்களோடு சேர்த்து அங்கே எந்தெந்த வாத்தியத்தை யார் யார் வாசிக்கிறாங்களோ அவங்கள லைவாக உட்கார வச்சு லைவ் ஆர்கெஸ்ட்ரா நடத்தி காட்டுவார். அதுதான் கிட்டத்தட்ட உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு கான்சர்ட் பார்த்த ஃபீலே கொடுக்கும். இப்போ வயலின் வாசிக்கிறவர் ஒரு பக்கம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க,
அப்புறம் தாளம் போடுறவர் ஒரு பக்கம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கிட்டார் வாசிக்கிறவர், பியானோ வாசிக்கிறவர், இப்படி தனித்தனியாக இருக்காங்க இல்லையா? இவங்க ஒவ்வொருத்தருக்குமான தனித்தனி இசைக்குறிப்பையும் ஒருத்தர் கையால் எழுதி கொடுக்கணும். சிம்போனி அப்படிங்கிறப்ப இந்த குரூப் இன்னும் ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப நேரம் நடக்கிறதா இருக்கும். அவங்களுக்கான இப்போ வந்து வயலினிஸ்ட் மட்டும் ஒரு 100 பேர் உட்காந்துருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இசைக்குறிப்பை எழுதி கொடுக்கணும். அதனால தான் இந்த சிம்போனி அப்படின்ற விஷயம் பெரும்பாலானவர்களால் சாத்தியப்படாத ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. இப்போது வரலாற்று சிறப்புமிக்க லண்டன் அப்பல்லோ அரங்கில் மார்ச் 8ஆம் தேதி வேலியன்ட் அப்படின்ற சிம்போனியை அரங்கேற்றி முடிச்சிருக்காரு இளையராஜா அவர்கள். மொசார்ட், பீத்தோவன், சாய்வோவ்ஸ்கி ஆகியோரோட வரிசையில் இப்போ இளையராஜாவும் தன்னுடைய முதல் சிம்போனியை அங்கே அரங்கேற்றி முடிச்சிருக்காரு. இந்தியாவிலிருந்து தமிழர் ஒருத்தர் பண்ணைபுரம் கிராடத்திலிருந்து கிளம்பி லண்டன் அப்பல்லோ அரங்கத்தில் முதலாக சிம்போனியை அரங்கேற்றி முடித்த பெருமை எல்லாமே நம்ம இளையராஜா சாருக்கு தான். கிட்டத்தட்ட தமிழர்களுக்கான பெருமை அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, பொறுமை. இசை மீதான காதல் இருந்தால் பல மணி நேரமானாலும் சிம்போனியை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதோட அனுபவமே அலாதியானது. இப்போது அங்கே லண்டனில் இந்த சிம்போனி அரங்கேற்றத்தை முடிச்சுட்டு வந்த இளையராஜா அவர்கள் அதற்கு அடுத்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது கூட சிம்போனியை நீங்கள் யூடியூப்பில் பார்க்கறதுனாலையோ அல்லது ஹெட்ஃபோனை போட்டு காதில் கேட்கறதுனாலையோலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது தெரியல. அதை லைவாக பார்க்கும்போது, அதை உணரும்போது தான் அது வேறு மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். உண்மைதான், அப்படி ஒரு விஷயம்தான் அந்த சிம்போனி. அப்படி ஒரு ஆகப்பெரும் சாதனையை தான் வந்து நம்ம இளையராஜா சார் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ காலத்துக்கும் அவரை கொண்டாடிட்டே இருக்கிறதுக்கு அவர் அடுத்தடுத்த விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்காருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 82 வயசு ஆகிடுச்சு, இன்னமும் மனுஷன் வந்து ஓய்வு எடுக்காமல் அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணுறாரு. இன்னும் என்னெல்லாம் அவர் வழியாக நமக்கு கிடைக்க போகுதோ அத்தனை தூரம் நம்ம அவர் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் நம்ம கூட இருக்கிறோம் அப்படின்றதே நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் மறக்காம டிங் நினைத்துருங்க.